அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பரிபக்குவம் படுத்தும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு கூட்டாளி யாரும் கிடையாது. நிச்சயமாக நான் சாட்சி சொல்கிறேன், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் தூதரும் ஆவார். எல்லாம் வல்ல அல்லாவின் கிருபை நம் மீது பொழியட்டும். அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட நபி தோழியர் பெயர் கனாசா பின்த் அம்ரு அலி அவர்கள். இவங்களோட எங்கே பிறந்தாங்க அப்படின்னா அரேபியாவில் தான் பிறந்தாங்க. ஒரு புகழ்பெற்ற அரேபிய பெண்மணியாக அவங்க திகழ்ந்துட்டு வந்தாங்க. இவங்க எதுக்காக குறிப்பாக சொல்லப்படுறாங்க அப்படின்னா, நம்ம தமிழில் எப்படி கவிதைகள் எழுதுகிறவங்கள கவிஞர்கள்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி இவங்க அரபு மொழியில் எழுதுகிற கவிதைகள் எழுதுவாங்க. அதுக்கு பேர் ரங்கர்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 1400 வருஷத்துக்கு அதுக்கு முன்னாடியிலிருந்தே ரங்கரப்பா எழுதிட்டு வந்ததில் ரொம்ப பிரபலமான ஒரு ஆளாக இருந்திருக்கிறாங்க. அதனால தான் இவங்க வரலாற்று குறிப்பிடத்தக்க ஒரு பெண்மணியாக திகழ்ந்துட்டு வந்தாங்க. இவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபி பட்டம் வழங்குறதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவங்க பிறந்திருக்கிறாங்க. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ரொம்ப ஒரு பிடித்தமான பெண்மணி தான் சொல்லலாம். ஏன்னா அவங்க அறியாமை காலத்தில் அவங்க எப்படி அவங்கள வச்சுருந்தாங்களோ, அப்புறம் இஸ்லாத்தை இவங்க தழுவுனதுக்கப்புறம் அவங்க எப்படி மாறினாங்க அப்படிங்கிறத அவங்க வாழ்க்கை குறிப்பில் பின்னாடி நம்ம பார்க்கலாம். இவங்க வாழ்ந்த காலம் பார்த்தா அப்படின்னா கலிஃபா உமர் அலி அவங்களுடைய காலத்தில் இவங்க வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. கனாசார் அலி அவங்களுக்கு 2 சகோதரர்கள் தான் அவங்க கூட இருந்தாங்க. அவங்க தாய் தந்தை மறைவுக்கு அப்புறம் அவங்க சகோதரர் போல தான் அவங்க வசிச்சுட்டு வந்தாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அறியாமை காலத்து அரபிவாசிகள் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது அவங்க போர் நிலைமைக்கு கொண்டு போயிடுவாங்க. ஒரு இடத்தகராறோ ஒரு எதாக இருந்தாலுமே உடனே வாளை தூக்கிட்டு சண்டைக்கு போகிறது, அது மாதிரி தான் இருந்தாங்க. இஸ்லாத்தை அவங்க தழுவுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப அடிதடி சண்டையாகவே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சண்டையில் தான் கனாசார் அலி அவங்களுடைய முதல் சகோதரரான முஆவியார் அலி அவங்க மரணம் அடைந்தாங்க. அவங்க மரணத்தப்போ கனாசார் அலி இஸ்லாத்தை தழுவாதனால எப்படி மாற்று மதத்தினர் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ஒப்பாரி வைப்பாங்களோ அதே மாதிரி ரொம்ப இஸ்லாத்துக்கு எதிரான செயல்கள் எல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்க சகோதரர் இறப்பை அவங்களால தாங்கிக்க முடியாதனால இது அவங்க அறியாமை காலத்தில் இருந்தப்போ. இதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபி பட்டம் கொடுத்ததுக்கப்புறம் சில அரபிவாசிகள் எல்லாம் முஸ்லீமாக மாறினதுக்கப்புறம் கனாசார் அலியை மாறினாங்க. அப்போ உமர் அலி அவங்க கனாசார் அலி மீண்டும் அழுவுறதை பார்த்துட்டு குண்டை போட்டுக்கொண்டு அவங்க ஹஜ் செஞ்சாங்களாமா. அப்போ உமர் அலி கூப்பிட்டு சொன்னாங்களாமா, இந்த மாதிரி நம்ம இஸ்லாத்தில் கொண்டை போட்டுட்டு அழுவுறது மார்க்கப்படி தவறு, நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னேனே. அன்னையிலேருந்து கனாசார் அலி அவங்க சகோதரர் இறந்ததை நினச்சி ஒப்பாரி வைக்காம அல்லாஹ் இடத்துல துவா கேட்க ஆரம்பிச்சாங்களாம். என்னோட சகோதரருக்கு சொர்க்கத்தை தந்தருள்வாயாக, எல்லாம் அவங்க செய்த பாவத்தையும் மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட துவா கேட்க ஆரம்பிச்சாங்களாம். கனாசார் அலி அவங்க காலத்தில் நடைபெற்ற ஒரு போர் மிக கடுமையான ஒரு போர். அந்த போர் பேர் என்னன்னா கதீசியா போர். இந்த போர் கிட்டத்தட்ட 4 நாள் நடந்துச்சு. கனாசார் அலிக்கு 4 மகன்கள் இருக்கிறாங்க. முதல் மகன் முதல் கணவருக்கு பிறந்த மகன், மீதியில் உள்ள 3 மகன்கள் இரண்டாம் கணவருக்கு பிறந்த மகன்கள். 4 மகன்களையும் ரொம்ப அவங்க சகோதரருக்கு இறப்புக்கு அப்புறம் அவங்க 4 மகன்கள் தான் அவங்க உலகம் அப்படின்னு வாழ்ந்துட்டு வந்த கனாசார் அலி அவங்களுக்கு காதிசியா போர் முதல் நாள் ரொம்ப ஒரு பெரும் துயரம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, அவங்களோட 4 மகன்களுமே அந்த போரில் கொல்லப்பட்டாங்க. அந்த துயரத்தை அவங்க தாங்க முடியாமல் அல்லாஹ் இடத்துல துவா கேட்டாங்க. பாருங்க, முன்னாடி ஆரம்ப காலகட்டத்தில் அறியாமை காலத்தில் இருந்த கனாசார் அலி அவங்களுக்கும் அவங்க இஸ்லாத்தை ஏற்றதுக்கு அப்புறம் தான் பெற்ற மகனையே அவங்க போர்க்களத்தில் கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்களுடைய எண்ணங்களும் வழிபாடும் எவ்வளோ மாறி இருக்கு பாருங்க. அவங்க எவ்வளோ ஒரு ஈமான் இருந்திருந்தா அவங்க தான் பெற்ற மகன்களையுமே போரில் கொடுத்ததுக்கு அப்புறமே பொறுமை காத்தாங்க. ஆனால் கடைசியா அவங்க போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க மகன்கிட்ட கனாசார் அலி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாம் உங்கள் இஷ்டத்தில் தான் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்க,
அல்லாவோட வழியில் தான் நம்ம நடக்கணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கான கூலியும் அல்லாஹ் நிச்சயமாக தருவான். அதே போல் என்றைக்குமே வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ் தான், வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க வளர்ந்த பசங்களுக்கு எப்படி நான் ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லி தருவாங்களோ அதே போல் கனாசார் அலி வீரத்தையும் ஈமானையும் அவங்க பிள்ளைகளுக்கு ஊட்டினாங்க. அவங்க இவ்வளோ ஒரு தாய்மையோடு இருந்தவங்களுக்கு மகன்கள் இறப்புக்கு அப்புறம் ரொம்ப சாந்தமாக அவங்களால எவ்வளோ துவா செய்ய முடியுமோ அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சாங்க. என்ன துவா செஞ்சாங்க அப்படின்னா, யா அல்லா ரபில் ஆலமீனே, என் மகன்களுக்கு நீ சொர்க்கத்தை அழிச்சிருவ, அந்த சொர்க்கத்தில் என்னையும் ஒரு ஆளாக்கி வை யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கனாசார் அலி அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு ஈமானோடு இருந்திருக்காங்க பாருங்களேன். இதுக்கும் கனாசார் அலி அவங்க அறியாமை காலத்தில் நம்ம இஸ்லாத்துக்கு எதிரான எல்லா செயல்களும் செஞ்சவங்க தான். ஆனால் அல்லாஹ்வோட தூதரையும் அவங்க முழுமையாக கடைப்பிடிச்சனால எவ்வளோ மாற்றங்கள் வந்து அல்லாஹ் ரபில் ஆலமீன் அவங்க உள்ளத்தில் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா. நாம் என்றைக்குமே அல்லாஹ்வை வந்து மனசார நம்பணும். அல்லாஹ் நமக்கு என்ன வழிகாட்டுதல் வந்து குரானில் எழுதி கொடுத்துருக்கானோ அதை வந்து நம்ம பின்பற்றினாலே நம்ம வாழ்க்கை நாமளும் அல்லாஹ்வுடைய கிதாபான குர்ஆன் என்ன கூறப்பட்டிருக்காங்களோ அதை வந்து நம்ம செயல்படுத்தி வாழ்க்கையில் ஒரு ஈமானோட நம்ம வாழ்வோம். ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.